ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தற்போது 2026 5th மந்தான மே மாதமானது நடந்துகிட்ருக்கு. மே மாதத்தில் கடைசியாக கிரகங்கள் அடிப்படையில் 20க்குள்ளே நடக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுவும் அகமங்கள் படி நிறைய உண்மை ரகசியங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். யாருக்கு சொல்ல போகிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதாவது வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நாள் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு சில நாள் ரொம்ப ஆபத்தாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கிரகநிலைகள் தான். கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் மெயினாக சொல்ல வரேன். அந்த வகையில் மேலே 20ல் கடைசியாக கிரகங்கள் இப்படி அமைகிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனி சிக்கல்கள் தீரப்போதா, அதோடு நினைத்தது நடக்க போதா. ஸோ நினைத்தது நடந்து சிக்கல்கள் தீர்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கிரகங்கள் மூலிமா என்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கூடவே உங்களுக்கு வாழ்க்கையில் பயம் இருந்ததுன்னா அந்த முன்னேறுவதற்கான பயத்தை போக்க ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ள அதையும் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த பரிகாரத்தை பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு இந்த மே 20க்குள்ள சாதகமான நாட்களாக இருக்க போது. சிக்கல்கள் தீரும், சுபகாரியங்கள் நடக்கும். மெயினாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். காரணம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலை பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது. ராகு கேது பயிற்சி தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, தொழில், உத்தியோகம், குடும்பம் என்று எல்லா விதங்கள்லையுமே சாதகமாக இருக்கிறது. மெயினாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த 20க்குள்ள குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம் இதிலெல்லாம் நிறைய மாற்றம் ஏற்படும். பொதுவாக எந்த விஷயங்கள்லாம் என்னவெல்லாம் நடக்கும், எதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விரிவான தாள்களை சொல்ல போகிறேன். அதை விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரகநிலைகளால் தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சூரிய பயிற்சியால் தொழில் அபிவிருத்தி, பதவி உயர்வு போன்ற பெரிய செல்வாக்கு உங்களுக்கு ஏற்படும். புதன் பயிற்சியால் லாபமும் பொருளாதார மேன்மையும் உச்சத்தோடும். சுக்கிர பயிற்சியால் திடீர் அதிர்ஷ்டமும் பொருளாதார வளர்ச்சியும் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகும். குரு பயிற்சியால் லாபமும் தனவரவும் ஏற்படும். செவ்வாய் பயிற்சியால் தொழிலில் நிலைத்தன்மை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். சனி பயிற்சியால் திடீர் தட முடக்கம்லாம் சரியாகும். ராகு பயிற்சியால் சமநிலை உங்களுக்கு ஏற்படும். கேது பயிற்சினால் மன அழுத்தம், குழப்பங்கள் நீங்கும். ஸோ இந்த மாதிரி கிரக பயிற்சியால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதற்கேற்பவே நடந்து பயன்பெறுங்க. இப்போ உங்களுக்கு மெயின் விஷயங்களை சொல்ல போகிறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 20க்குள்ள பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும். வேலை, தொழிலில் நல்ல நிலைப்புத்தன்மை, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய சூழல் உண்டாகும். தனிப்பட்ட விதத்தில் மன அழுத்தம், சோர்வு போன்றவை மட்டுமே இருக்கலாம். வாழ்க்கை துணையோடு வீண் விவாதம் செய்ய வேண்டாம். இதை தவிர்த்து பிற விஷயங்கள் அனைத்துமே சாதகமாகவே உங்களுக்கு நடக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி ஏற்படும். பணவரவில் இருந்த தடை, சிக்கல்கள் விலகும். சொத்துக்களில் இருந்த வருமானம் உண்டாகும். நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு திருப்தியாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அப்புறம் உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த டைம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய மாற்றங்கள் நடக்கும். இதனால் வரை இருந்த எல்லா பிரச்சனைகளும் விலகும். விரும்பிய மாற்றங்கள் கிடைக்கும். எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள், பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் செல்வாக்கு அதிகரிக்கும். அதுதான் உங்களுக்கு மெயினாக குறிப்பிடப்படுது. இதில் எல்லாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்கிற மாதிரி சொன்னாலும் கவனமாக இருக்க வேண்டியது சிலது இருக்குது என்பது குறிப்பிடப்படுது.
அதாவது உங்கள் ராசிக்காரங்க வீண் குழப்பங்களை எதிர்கொள்ளக்கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு தடுமாறாமல் இருப்பது நல்ல காலத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள உதவும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தடுமாறாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லப்படுது. இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்களை சொன்னேன். இப்போ வாழ்க்கை பயம் நீங்கள் பரிகாரத்தை சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி எல்லாருமே தன் நினைத்தபடி வாழ்க்கை அமைவதில்லை. அமைந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றிக்கொள்ளவும் யாருக்கும் துணிவில்லை. வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற கவலையில் எப்போது தவிப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்தால் அதிலிருந்து மீண்டு பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கை பயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்குங்க. அந்தந்த வயதில் நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துவிட்டால் நமக்கு வாழ்க்கை பற்றிய பயம் என்பது ஏற்படுவதில்லை. ஒரு சில விஷயங்கள் நம்ம வயது கடந்து நமக்கு கிடைத்தனாலே தள்ளி சென்று கொண்டே இருக்கிறதுனால தான் அந்த பயங்கிறது ஏற்படும். அப்படி நடக்கும் பொழுது தான் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கின்ற பயமும் ஏற்பட தூங்குது. இந்த பயம் நீங்கி புது நம்பிக்கையும் தெம்பு உற்சாகம் தொற்றிக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது. இதை செய்யுங்க. ஆக்சுவலி குலதெய்வம் மற்றும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை பற்றிய பயம் இருப்பதில்லை. இவ்விருவரில் ஒருவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தவர்களும் கர்மப்பிடியில் அகப்பட்டு தவிப்பவர்களும் வாழ்க்கை பற்றி கவலையில் எப்பொழுதும் மூழ்கி கிடைப்பதற்காக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது. பொதுவாக குலதெய்வம் மற்றும் பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்க பசுமாடுகளுக்கு தானம் செய்தால் போதுமானது. பசுவிற்கு செய்யக்கூடிய தானம் பலவிதமான தோஷங்களை போக்க வல்லது. அதிலும் பித்ரு தோஷத்தை போக்க இந்த பரிகாரம் நல்ல பலனை தருகிறது. அதுபோல் வாழ்க்கை பற்றிய பயமோ மரண பயமோ இருந்தால் நீங்கள் எருமை மாடுகளுக்கு குறிப்பிட்ட நாட்களில் தானம் செய்ய வேண்டும். மக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோசோலைக்கு சென்று அங்குள்ள எரும மாடுகளுக்கு அகத்திக்கீரையை தானமாக வழங்க வேண்டும். எருமை சனி பகவானின் வாகனமாகும். எரும மாடு சனி பகவானின் அம்சமாக இருப்பதால் மக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எருமைக்கு அகத்திக்கீரை வழங்க சகலவிதமான தோஷங்கள் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பயம் நீங்கும். வாழ்க்கை பற்றிய பயமும் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியில் செல்லும் பொழுது எருமை இடைப்பட்டால் போகின்ற காரியம் தாமதமாக முடியும் என்று சொல்வாங்க. எருமை சனி பகவானின் வாகனம் என்பதால் சனி பகவான் எல்லாவற்றையும் தாமதப்படுத்துவார். அவர் மிகவும் அந்தமானவர். அதனால்தான் செல்லக்கூடிய காரியமும் தாமதப்பட்டும் என்று சகுன சாஸ்திரத்தில் கூறப்படுது. அதே போல ஒவ்வொரு மக நட்சத்திரம் அன்று எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரையோடு தீவனம் அளிக்க இனி வரக்கூடிய காலங்கள் வசந்த காலமாக அமையும். உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் நீங்கும். மனதில் புது தெம்பு உற்சாகமும் நம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அனைவரும் விலகி செல்வாங்க. விரக்தி மனப்பான்மை நீங்கி தெளிவு உண்டாகும். ஒரு சனிக்கிழமையில் முடிந்தால் திருநள்ளாறு சென்று வழிபட்டு வாருங்க. இல்லைனா 9 சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்துக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும். இதெல்லாம் தான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது நடக்கும். ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.